வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் தான். 70க்கு நீங்கள் 50 மார்க் வந்து எடுக்கணும். டைமிங் வந்து 3 hours. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு ப்ளஸ் 5 மார்க்கு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக கம்பல்சரி இந்த கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 6 into 12. இதில் வாட் இஸ் எ ட்ரிபிள் கியூ த எக்ஸாம்பிள், வரையலை என்றால் என்ன, பைத்தானின் சரத்தை எவ்வாறு நீக்குவாய், இனக்குழு என்றால் என்ன, வாட் இஸ் கிளாஸ், தரவு கையாளுதல் மொழி என்றால் என்ன, வாட் இஸ் டேட்டா மல்டிப்ளிகேஷன் லாங்குவேஜ், கோப்பின் மென்ஷன் த டிஃபால்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபைல், தரவு காட்சிப்படுத்தல் வகையினை பட்டியலிடுக, பின்வரும் பைத்தான் குறிமுறையின் வெளியீடு யாது, அடுத்து வந்து பார்த்தோன்னா இடைமுகத்தின் பண்புக்கூறுகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 2 மார்க் கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 5 into 5 25. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் கம்பல்சரி கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கேட்கக்கூடிய இதெல்லாம் இடைமுகத்தின் பண்புகளை குறிப்பிடுக, இயங்கு நிரலாக்கத்தை பற்றி நீவிர அறிவனை யாவை. ஸோ 5 மார்க் வந்து பார்க்கலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் கூட 5 மார்க் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் கூட 5 மார்க் அப்படியே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். 5 into 5 25. லிஸ்ட் என்றால் என்ன, லிஸ்ட் எண் பேர் என்று அழைக்கப்படுகிறது, எடுத்துக்காட்டுடன் விரிக்கும், வரிசை தேடல் முறையினை விவாதிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்கரிதம், பைத்தானில் உள்ள விலைகள் பற்றி எழுதுக, பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக, டிஸ்கஸ் த டீட்டெயில் அபவுட் பைத்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பின்னாலான டேப்பிள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் மற்றும் ஆர்டிபிஎம்எஸ் வேறுபடுத்துக, ஹிஸ்டோகிராம் மற்றும் பட்டை வரைபடங்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை விளக்குக, கண்டினியூ கூட்டினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் பார் கிராப், எக்ஸ்பிளைன் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வித் ஆன் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.